ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசுக்கு 15 நாள் கெடு விதித்த பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விவரம் இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்தால் 1 லட்சம் அபராதம். புதுச்சேரி எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி பிராந்திய மாஹே தேவாலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை வெளிப்படும் புனித தெரேசா சொரூபம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரெஞ்சு பள்ளியை மூட எதிர்ப்பு. முன்னாள் மாணவர்கள் நிர்வாகத்திடம் மனு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொகுதி மக்களை ஒன்று திரட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க முடிவு செய்து விவசாயிகளின் நிலத்தை அரசு ஆர்ஜிதம் செய்தது. பின்பு இத்திட்டத்தை கைவிட்டு தற்போது புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இங்கு பார்மா தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைய உள்ளது. இதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தொழிற்பேட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இதில் அவர் உறுப்பினராகவும் சேர்க்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிற்பேட்டையில் உள்ளூர் மக்களுக்கு 25% வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தியும் நிலத்தை கொடுத்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், தொழிற்பேட்டை டெண்டரை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் வெளியிட வேண்டும் என்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் உள்ள ரெஸ்டோபார்களை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபை முன்பு 6ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் இருக்கப் போவதாக சாய் சரவணகுமார் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி காலை 9 மணிக்கு உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக சட்டசபை காவலர்கள் நுழைவு வாயிலை மூடினர். காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே காலை 11:30 மணிக்கு சட்டசபைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது புதுச்சேரி அரசுக்கு தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற 15 நாள் கெடு விதிப்பதாகவும் அதற்குள் நிறைவேற்றாவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரி தற்போது கொலைச்சேரியாக மாறிவிட்டது என புகார் தெரிவித்தார். கொலை சம்பவங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். கொலையாளிகளை என்கவுண்டர் பண்ணாதது ஏன் என்றும் உள்துறை அமைச்சர் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேர் ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ளனர் என்றும் அவர்களை அமைச்சராக ஏன் நியமிக்கவில்லை என்று தொடர் கேள்விகளை எழுப்பினார். மேலும் பட்டியல் இனத்தவரை அமைச்சர்களாக்காவிட்டால் சட்டப்பேரவை கலைத்துவிட்டு மக்களை சந்திக்கலாம் என்றும் பழங்குடி இனத்தவரை குடியரசுத் தலைவராக்கியுள்ளார் பிரதமர் மோடி. ஆனால் 4 பட்டியல் இனத்தவர் இருந்தும் அமைச்சரவையில் இடம் தரவில்லை என புகார் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய தொகுதி கரசூரில் 800 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு மக்கள் கொடுத்ததாகவும் நிலம் தந்தோருக்கு தொழிற்பேட்டையில் வரும் தொழிற்சாலைகளில் 25% வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொழிற்பேட்டை நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யும் குழுவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை இடம்பெற செய்யவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். தனது தொகுதியில் கல்லூரிக்கு எதிரே உள்ள ரெஸ்டோபாரை மூடி அதற்கு அனுமதி அளித்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை 15 நாட்களில் நிறைவேற்றாவிட்டால் மக்களை திரட்டி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எல்லாருக்கும் ஒரே நியாயம், ஒரே நீதி. அதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொள்கை. ஒரு RSS என்ன சொல்லுது? நல்ல குடிமக்களை உருவாக்க
புதுச்சேரியில் திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விபரம் இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டமுறை எடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டு கடந்த 22ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டமுறை எடையளவை விதிகள் 2011 பிரிவு 18 கீழ் பொருட்கள் தொடர்பாக செலுத்த வேண்டிய எந்தவொரு வரியும் திருத்தப்படும் போது அதை செய்தித்தாள்களில் குறைந்தது 2 விளம்பரங்கள் மூலமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு சுற்றறிக்கைகள் மூலமாகவும் தெரிவிக்க வேண்டியது உற்பத்தியாளர்களின் கடமை என்று தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி திருத்தத்திற்கு முன்னர், அதாவது 22/9/2025க்கு முன்னர் உற்பத்தியாளர்கள் இறக்குமதியாளர்களால் லேபிளிடப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகளிடம் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முன்னரே உற்பத்தி செய்து தீர்ந்து போக முடியாத எந்தவொரு பேக்கேஜிங் பொருள் அல்லது ரேப்பரையும் மார்ச் 31, 2026 வரை அல்லது ரேப்பர் தீர்ந்து போகும் தேதி வரையிலும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு விற்பனை செய்யப்படும் பொருட்களில் உள்ள லேபிள் மீது தெளிவாக காணக்கூடிய இடத்தில் திருத்தப்பட்ட விலை விவரங்களை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பொருட்களை பழைய ஜிஎஸ்டி விலைக்கு அல்லது திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விதிமீறும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு சட்டமுறை எடையளவை சட்டம் 2009 பிரிவு 36 கீழ் அதிகபட்ச தண்டனையாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் மாகி பிராந்தியத்தில் அமைந்துள்ள புனித தெரசா ஆலய ஆண்டு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அன்னையின் சொரூபத்தை வணங்கி வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் அருகே அமைந்துள்ளது. இங்கு 1736ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புனித தெரசா ஆலயம் இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்பட்ட ஆலயங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆலய பெருவிழா மாகே தேசிய திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா பேராயர் செபாஸ்டியன், பாதிரியார் ஜெரோம் சிகாந்திரா, சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து பிரிவு மக்களும் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் ரகசிய அறையின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள புனித தெரேசா சொரூபம் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. விழாவின் முடிவாக அக்டோபர் 22ஆம் தேதி புனித தெரேசா சொரூபம் ரகசிய அறையில் வைக்கப்பட்டு 1 மாத விழா நிறைவு பெறும். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே சொரூபம் வெளியே கொண்டுவரப்படுவதால் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொரூபத்தை வழிபட்டு செல்கின்றனர். புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் மாணவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். புதுச்சேரி காலத்தீஸ்வரர் கோவில் வீதியில் சொசைட்டி பிராகரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளை கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக இப்பள்ளி விளங்கியது. இந்த பள்ளியின் கட்டிடம் பழமையானதால் வகுப்புகள் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என கூறப்பட்டது. இதனால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதிக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து அறிந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளியின் முன்பு திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னாள் மாணவர்கள் ஜோசப் வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் மாணவர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். அம்மனுவில் கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடத்தக்கூடாது என்றும் பள்ளிக்கு நிதி பெற்று தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். மேலும் புதுச்சேரி அரசை அணுகி பழமைமிக்க கட்டிடத்தை புதுவை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் நிதி ஒதுக்கி கட்டிடத்தை புனரமைத்து வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, இந்த சுற்றி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த ஸ்கூலை வந்து இன்னைய டேட்டில் இங்கேருந்து படிச்சுட்டு எல்லாமே பெரிய லெவலில் நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இன்னைய டேட்டில் இந்த ஸ்கூலை மாற்றி நடத்த முடியலன்றது ரொம்ப தவறான ஒரு முடிவு. இதை மாற்றி, அதாவது இந்த
இந்த கட்டடமே வந்து ஸ்கூல் நடத்துறதுக்காக தான் வந்துட்டு அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அங்கே வந்து ஸ்கூல் மட்டும் தான் நடக்கணும். இதை வந்து எந்த லெவல்லையும் மூடக்கூடாது. இதுக்காக வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கான என்ன பணம் ஒதுக்கீடு பண்ணணும் செஞ்சு ஸ்கூலை மறுபடியும் வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை ஜெகத் ரட்சகன் எம்பி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா 6ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. முதன்மை தொகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத்குமார், நாக தியாகராஜன், முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா மற்றும் மாநில கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி தலைமையில் உப்பளம் தொகுதியிலும், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதியிலும், பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதியிலும், பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியிலும் வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் சேர்க்கை பணியை ஜெகத் ரட்சகன் எம்பி துவக்கி வைத்தார். அரசின் புதிய அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 175 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்றும் 4 ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். காலி பணியிடங்களில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதிதாக 344 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் 274 உதவியாளர் பணியிடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் புகார் தெரிவித்தார். எனவே துறை சார்பில் வெளியிட்டுள்ள பணி நியமன அறிவிப்பை திரும்பப் பெற்று ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டும் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதேபோல் தகுதி வாய்ந்த நிரந்தர உதவியாளர்களுக்கு ஊழியர் பதவி உயர்வும், ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். இதை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொலைதூர படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் வருகிற 15ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் 20 இளநிலை முதுநிலை படிப்புகள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் தொலைதூர கல்வி பணியக அங்கீகாரத்துடன் படிப்புகள் நடத்தப்படுவதாகவும், ஆர்வமுள்ளவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர இயக்குநரக இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 15ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும், மேலும் விவரங்களுக்கு உதவி மையத்தை தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச் சாவடியை சேர்ந்த நபரிடம் 2.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லைப்பிள்ளைச் சாவடியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும், அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 2,24,000 ரூபாயை அவர் அனுப்பியுள்ளார். அதன்பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் மணவெளியைச் சேர்ந்தவர் 19,700 ரூபாயும், உருளையன்பேட்டையைச் சேர்ந்த பெண் 35,000 ரூபாயும், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் 25,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 3,03,956 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 11,070 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி